Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 9 Depth Charge. பண்ண ஒரு பெரிய சைஸ்ல பச்சை கலர் மான்ஸ்டர் ஒண்ணு ஊருக்குள்ள பூந்து மொத்த இடத்தையும் அடிச்சு நவுத்திட்டு போகுது. அதை அடிச்சு நவுத்தணும்னு அவசியமே இல்ல, நடந்து போனாலே எல்லா இடமும் தெரிக்குதுங்க. எப்படி ஏதாச்சும் ஒண்ணு கிளப்பிட்டு வந்தா நம்ம ஆளுகளுக்கு மூக்கு வேர்த்துறாது. சோ எல்லாம் வளைச்சு போய் மடக்குவானுங்க. இதா தண்டி மான்ஸ்டர்னா கண்டிப்பா நம்ம அதுல யார அனுப்புவாங்க? அதேதான் அந்த ஹல்கு பையதான். டோரை திறக்கிறதுக்கு முன்னாடி சும்மா வச்சுக்கின்னு போய் மூஞ்சா குமாங்குத்த போட்டு வெளுன்னு வெளுத்தெடுப்பான். எங்க நம்ம ஆளுல கிளப்பிட்டு வந்துருவானுங்க. அங்க அவன் அடிச்சு அடியில அதை மல்லாக்க கவுந்துரும். ஆனா என்ன நெம்ப பாவமா மூஞ்ச வச்சிருக்கும். அத பார்த்தோன்னே அல்குக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ சரியில்லைன்னு. அப்ப நம்ம ஆளுங்க அவஞ்சட்டை வச்சு அட்டாக் பண்ண வருவானுங்க. டப்புன்னு நம்ம அல்கு போய் தடுத்து அது கண்ணா பின்னாடி சுத்தி கண்டபடி போய் லேண்ட் ஆயிரும். எங்க நம்ம அயன்மேனும் தாரும் அடிச்சு அடியில கண்டபடி தெரிச்சடிச்சு போய் விழும். ஹல்கு கிட்ட ஏன்டா ஏன் இப்படி பண்ணு எல்லாம் டென்ஷனா கேட்பாங்க. ஆக்சுவலா அந்த மான்ஸ்டர் வந்து இவ்வளவு நேரம் நம்ம ஆளையில அட்டாக் பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்லாம அது வெறியா இல்ல, அது எதையோ பார்த்து பயந்து வந்திருக்குமா. இத்தாதண்டி மான்ஸ்டர் எதையோ பார்த்து பயந்து இருக்குன்னா என்னவா இருக்குன்னு சைட்ல திரும்பி பார்த்தா பெரிய சைஸ் அலை ஒண்ணு கிளப்பிட்டு வரும். ஆக வசமா மாட்டிட்டானுங்களா என்ன ஏதுன்னு நம்மால மொத்தமா ஸ்கேன் பண்ணி பாப்பான். அந்த அலையில டிராவல் பண்ணி வர்றது பூரா அட்லாண்டியன்ஸ். அதுவும் நடுவுல ஒருத்தன் வர்றானே அவன் பேரு அட்டுமா. நெம்ப பலசாலியா. அப்ப ஏதோ பிளான் பண்ணி தான் அட்டாக் பண்ண வர்றானேன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கடல் தண்ணி மொத்தமும் வேகமா ஊருக்குள்ள பாய ஆரம்பிச்சிரும். பின்ன அத்தா தண்டி அலை வந்தா பாயாம இருக்குமா? அயன்மேன் பைய போய் அவன்கிட்ட ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா அவன் பவர் எல்லாத்தையும் இந்த மக்கள் கிட்ட காமிக்கணுமாமா. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே நான் ஆள போறேன்னு ஓவரா டைலாக் அடிப்பான். நம்ம ஆளுங்க விடுவாங்களா? அவன் கூட வந்தானுங்கல்ல அல்ல கைங்க, அதான் பட்டை அவங்க எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க போட்டு வெண்ணைய கழட்டிட்டு இருப்பானுங்க. எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா தான் அடிப்பானுங்க. ஆனா அவனுங்க திருப்பி அட்டாக் பண்ணாம நேரா சுரங்க பாதைக்கு தான் போவானுங்க. அயன்மேனுக்கு டவுட் ஆகுமா? அந்த கேப்ல மூதேவியை அட்டாக் பண்ணிட்டு வயிற்றுலயே ஒரு எத்த விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப். டேய் அட்டுமா, நீ பண்றது நெம்ப தப்புமா? தோ வர்றேன்னு நம்ம ஆளு கடலுக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூட் ரெடி பண்ணிருப்பான். அதுக்கு பேரு ரப்பர் டக்கி. கேட்கவே செம காமெடியா இருக்குல்ல. அந்த சூட்டை மாத்திக்கிட்டு வேகமா அந்த அட்டுமா பையில ஃபாலோ பண்ணி போவான். அவனும் அட்டாக் பண்ண மாட்டான், எஸ்கேப் ஆகி போய்கினே இருப்பான். அவனோட ஆர்மி தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அயன்மேன் என்ன பண்ணுவான்? தாரை மட்டும் மேலேயே இருந்து சண்டை போட சொல்லிட்டு எல்லாத்தையுமே டனல்குள்ள வர சொல்லுவான். தாரை மட்டும் ஏன் தனியா விட்டான்னா அவன் மட்டும் தான் நின்னு சண்டை போடுவான். சோ அவன் ஸ்டைல் அங்க பழுதுட்டு இருப்பானே. நம்ம ஹல்கு தலைவர் எப்பவும் போல மாசுதான். டனல்குள்ள என்ட்ராகிற விதமே வேற லெவல். அப்படியே தரையோட ஒரு குத்து, அவ்வளவுதான் பெரிய ஓட்ட, அப்படியே உள்ள வந்துருவான். சோ அப்படி உள்ள வந்தவன் அவன் ஒரு ஸ்டைல வெளுத்து கட்டிட்டு இருப்பானா. இங்க ஃபால்கனும் உள்ள வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டே வருவான். இங்க நம்ம கேப்டனும் ஹாக்கையும் வேகமா வருவாங்க. அப்ப அந்த அட்லாண்டியன் செவுத்துல என்னத்தையும் ஒட்டி வச்சுட்டு வேகமா தப்பிச்சு ஓடுவானுங்க. ஏதோ சரியில்லையே என்ன ஏதுன்னு போய் பாப்பானுங்க. அது பார்க்க பாமாரியா இருக்கும். அயன்மேன் கிட்ட சொல்லி ஸ்கேன் பண்ணி பாப்பாங்க. அவனுக்கே என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஏதோ பெரிய ஆப்பாதான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா சிட்டி கடியில இருக்க டனல் ஃபுல்லா நூத்துக்கணக்கில் இருக்காமா. அதனால உடனே எஸ்கேப் ஆக சொல்லுவான். அவனுக்கு வண்டி வேற தண்ணியில அடிச்சுட்டு போயிரும். நல்ல வேலை ஃபால்கன் இருந்ததுனால காப்பாத்தி கூட்டி போயிருவான். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? அவனை ஒட்டி வச்சிருந்தானே இல்ல, அது அப்படியே தண்ணியில இருந்து பவர் எடுத்து செவுத்த உடைக்க ஆரம்பிச்சிரும். இப்படி எல்லாமே உடைக்க ஆரம்பிச்சோன்னா அந்த டனலே கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிரும். நம்மாலேயே நச்சுன்னு உள்ள மாட்டிட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா எல்லாம் தலை மேலதான் விழும். அதனாலதான் இவ்வளவு நேரம் அட்டாக் பண்ணாம டைவர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. நம்மாலேயே நெம்பேல பிக்கப். கீழே இருக்க டனல்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு விட்டா என்ன ஆகும்? அப்படியே மொத்த தீவும் கொஞ்சமா சரிஞ்சு ஊருக்குள்ள தண்ணி வேகமா வர ஆரம்பிச்சிரும். இது எப்படி தெரியுமா இருக்கு பாஸ்? நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்ப வச்சே முடிச்ச மாதிரி இந்த அட்டுமா பைய ஜஸ்ட் அண்டர் கிரவுண்ட்ல போய் பாம வச்சு முடிச்சிட்டான். சோ இப்ப இந்த ஒட்டுமொத்த தீவுமே கடல்ல முங்க போகுது. உடனே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ரவுண்ட் கட்டிடுவானுங்க. ஆக்சுவலா அந்த அட்டுமா பையலுக்கு கரெக்டா எங்கெங்க வச்சா இந்த தீவு கவுருன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் பக்காவா வச்சு வேலையை முடிச்சிட்டான். அயன்மேனும் ஃபால்கனும் மேல போய் பாப்பானுங்க. அலை கொந்தளிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கும். இங்க அந்த அட்டுமா படைக்கு தான் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ சண்டை கிட்ட தானே வருவானுங்க. அயன்மேன் பையன் என்ன பண்ணுவான்? மத்தவங்க எல்லாத்தையுமே சண்டை போட சொல்லிட்டு நம்ம தாரை மட்டும் தனியா கூப்பிட்டு அந்த அலைய ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேப்பான். அதுதான் அவனுக்கு கை வந்த கலையாச்சே. சும்மா தண்டர் பவர் யூஸ் பண்ணி அத்தாதண்டி அலைய அசால்ட்டா தடுத்து நிறுத்துவான். இவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போயிருவாங்க. அதுக்காண்டி அப்படியே விட முடியுமா? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க ஹைடெக் வெப்பனை யூஸ் பண்ணி இவங்களும் அவங்க பவரை யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே கண்ணாடி மாதிரி ஃபார்ம் ஆகி மொத்த அலையுமே தடுத்து நிறுத்திடும். ஆனா என்ன நம்ம நேரத்துக்கு இது முடியாது. என்னதான் இவனை தடுத்து நிறுத்தினாலும் அந்த தீவு இன்னும் முங்கிட்டு தானே இருக்குது. அதுக்கு மிச்சம் இருக்கவங்க ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. இவங்க நிலைமை அதுக்கு மேல. இந்த அல்கு பையன் தான் சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு பாஞ்சு போய் அட்டாக் பண்ணுவான். என்ன பண்ணி தொலையன்னு கேப்டனும் ஹாக்கையும் சேர்ந்து அந்த அட்லாண்டியன்ஸை போட்டு பொலந்து எடுத்துட்டு இருப்பானுங்க. தாரும் உடனே ஹெல்ப் பண்ண போவான். ஆனா அல்குக்கு தான் ஹெல்ப் தேவைப்படாது. சரின்ட்டு
டைரக்டா அட்டுமாவை அடிக்க போனா தார அடிச்சு போட்டுருவானே. அது மட்டும் இல்லாம அட்லாண்டியன்ஸ் எல்லாம் வந்து தடுப்பானுங்க. சோ தார அட்லாண்டியன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹல்க்குக்கும் அட்டுமா பயலுக்கும் ஒண்டி சண்டை. ஹல்க்கு ஓடி வந்து ஒரு பஞ்சு தான் வைப்பான். அவன் தடுத்த போர்ஸுக்கே அங்க இருக்க கண்ணாடி எல்லாம் சில்லா செதறி இவனுக்கு கஷ்டப்பட்டு தடுக்கிற அந்த ஷீல்டே கிராக் விட ஆரம்பிச்சிரும். இப்ப இவங்களுக்கே என்ன பண்ணுன்னு சுத்தமா தெரியல. கேப்டனும் ஹாக்கையும் பல மணி நேரம் அடிச்சு பாப்பானுங்க, வந்துகிட்டே இருக்கானுங்க, அடங்குற மாதிரி தெரியல. இங்க நம்ம ஹல்க்குக்கும் அட்டுமா பயலுக்கும் சரியான சண்டை. ஹல்க்கு ஒரு அடி அடிச்சா அட்டுமா அடிக்கிறான், அட்டுமா அடிச்சா ஹல்க் அடிக்கிறான். இப்படியே இவங்க பயங்கரமா அடிச்சுக்க அங்க ஷீல்டு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது. இப்ப ஹல்க கண்ட்ரோல் பண்ணல, இப்படியே அவன் சண்டை போட்டு ஷீல்ட கம்ப்ளீட்டா உடைச்சிருவான். அப்புறம் அந்த பெரிய அலை மொத்த ஊரையுமே அழிச்சுடும். சோ என்ன பண்ணுவாங்க, தார போய் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்களா. நம்மளும் பாஞ்சு போவான். ஆனா ஹல்க்கு பைய வேணான்னு தட்டி விட்டுருவான். அவன் தான் அவசர குடுக்கையாச்சே, மூலையும் கிடையாது, நானே பாத்துக்கிறேன்னு அந்த அட்டுமா பையில சும்மா கும்முன்னு கும்மி எடுப்பான். இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இங்க ஷீல்டு பயங்கரமா கிராக் விட ஆரம்பிச்சிரும். கஷ்டப்பட்டு இவ்வளவு அடி அடிக்கிறானே, பாவம் மனசு கஷ்டப்படாம இருக்கணும்னா வலிக்கிற ஹல்க்கு மெதுவாடிடான்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னங்கடா இவ்வளவுதான் உன் பவரான்னு நெம்ப கேவலப்பட்டி விட்டுருவான். அந்த அட்டுமா கேட்ட கேள்விக்கு ஹல்கெல்லாம் நாக்க புடிக்கிட்டு சாவலாம். சோ தலையெல்லாம் தொங்கி போயிருமா. ஹாக்கை வேணாண்டான்னு சொல்லிட்டு இருப்பான். அட்டுமா பைய ஒத்தே அடி. ஆல்ரெடி உடஞ்சிருந்த ஷீல்டுல இந்த ஹல்க்கு பைய பாஞ்சு போய் அடிச்சு உடைச்சு மொத்தமா அந்த ஷீல்டு காலி, தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துரும். அவெஞ்சர்ஸ்ல நெம்ப ஸ்ட்ராங்கான ஆளையே பொழந்துட்டான். இனி மத்தவங்களால என்ன பண்ண முடியும்னு கேவலப்படுத்துவான். அவ்வளவுதான், ஷீல்டு போனதுனால தண்ணி வேகமா தீவுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம பேஸ்மெண்ட்ல பாம் வச்சு தீவு வேற கீழே போயிருச்சுல்ல. இன்னும் 3 நிமிஷத்துக்குள்ள இந்த சிட்டியே கடலுக்குள்ள மூழ்கிரும். சோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. இதுல வேற அந்த அட்டுமாவோட ஆர்மி கூட்டம் கூட்டமா வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. சும்மாவே அவனுல கையில பிடிக்க முடியல. இப்ப ஊரே தண்ணி ஆயிருச்சு, சொல்லவா வேணும். அதனால அயன்மேனும் தாரும் என்ன பண்ணுவானுங்க, ஃபர்ஸ்ட் தலைவனை சோழிய முடிச்சிட்டோம்னா எல்லா பஞ்சாயத்தும் ஓவர்னு அட்டுமா பையில எவ்வளவு பவர் வச்சு அடிக்க முடியுமோ அவ்வளவு பவர் வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. அது சொரணகிட்ட சொங்கி போல, என்னதான் அடிச்சாலும் ஒண்ணுமே ஆகல. எல்லாருமே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாலும் நம்ம கேப்டன் மட்டும் தான் தில்லா நின்னு போராடுவான். இங்க இந்த வில்ல பையன் நினைச்சது எல்லாமே பக்காவா நடந்துருச்சா. ஃபர்ஸ்ட் இந்த சிட்டிய சோழி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த உலகத்தையே ஆள போறேன்னு பயங்கரமா வசனம் எல்லாம் பேசுவான். திடீர்னு பார்த்தா தண்ணியோட லெவல் இறங்க ஆரம்பிச்சிரும். அவனுக்கே ஆச்சரியமா போயிருச்சு, அடங்கொக்க மக்கா யார் அந்த வேலையை பாக்குறான்னு. உடனே அவனை ஆளுல விட்டு செக் பண்ண அனுப்பி விட்டுருவான். இங்க நம்ம அயன்மேன் பையன் வேகமா தண்ணிக்குள்ள போய் பார்த்துட்டு பயந்துருவான். என்னன்னா நம்ம ஹல்கு பையன் மொத்த தீவையுமே தூக்கி நிறுத்திட்டு இருக்கான். அடேங்கப்பா, நம்ம ஹல்கு பையன் மாஸ்க் காட்டிட்டால, கொஞ்ச நேரத்துக்கு சமாளிச்சுக்க சொல்லிட்டு இந்த மேட்டரை மத்தவங்க எல்லாத்துட்டையும் போய் சொல்லுவான். எல்லாம் ஆடி போயிருவாங்க. ஹல்கு தன்னந்தனி ஆளா இந்த தீவையே தூக்கி நிறுத்துறானான்னு. இப்ப அவெஞ்சர்ஸோட வேலை என்னன்னா அட்டுமாவை சோழிய முடிச்சுட்டு ஹல்குக்கு ஹெல்ப் பண்ண போகணும். ஆனா அவனத்தான் ஒண்ணும் பண்ண முடியே. என்ன அடிச்சாலும் மாட்டு பைய ஓங்கி அடிக்கிறான். இங்க அவன் டொம்முன்னு அடிக்கிறனாலேயே கீழே ஹல்கு கஷ்டப்பட்டு தூக்கி பிடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அந்த அடி விழும்ல, அப்ப அவனால பிடிக்க முடியாம வலிக்கிட்டே போவோம். திடீர்னு பார்த்தா வெயிட் கம்மியான மாதிரி இருக்கும். என்னன்னா நம்ம தாரும் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் முக்கியமான ஆளுங்க. அவங்களையே காணும்னா அட்டுமா பைய சும்மா இருப்பானா. கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு வந்து இவனில இன்னைக்கு தண்ணிக்குள்ளேயே வச்சு ஜலசமாதி பண்ண போறேன்னு அட்டிங்கொக்கா மக்கா போட்டு வெளுன்னு வெளுத்து தரையோட வச்சு மிதின்னு மிதிச்சு தள்ளிடுவான். அத பார்த்தே ஹல்கு செம காண்டாயிருவான். அந்த வில்ல பையன் அதோட விட்டா பரவாயில்லையே, அயன்மேனோட மாஸ்கையும் புடுங்கிடுவானே. அவ்வளவுதான், ஹல்குக்கு செம வெறியாயி அப்படியே உடம்பெல்லாம் பயங்கர பச்சையாயி டப்புன்னு மேல தூக்குவான். தீவுக்குள்ள வந்த அத்தனை தண்ணியும் மொத்தமா வெளியில வந்துரும். அப்ப ஊருக்குள்ள எவனுமே இல்லையாடா, இவனு மட்டும்தான் பாஞ்சி யார காப்பாத்த சண்டை போடுறானே தெரியல. அது மட்டும் இல்லாம இவனு 2 பேத்தையும் தூக்கிட்டு வெளியில வீசிடுவானே. 2 பேரும் அடிச்சு புடிச்சு சாகாம ஒரு வழியா ரோட்டுக்கு வந்து சேர்ந்துருவானுங்க. இப்ப என்ன பஞ்சாயத்துனா அட்டுமா தண்ணிக்குள்ள ரொம்ப பவர்ஃபுல். ஹல்கும் அங்க மாட்டிட்டு இருக்கால, எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி வாய மூடல. அந்த அட்டுமா பைய பரேந்து வந்து விழுவான். பார்த்தா அவன் உடம்புல ஹல்கு பைய பல்லாங்குழி ஆடி வச்சிருப்பான். அவனாச்சு வாய மூடிட்டு இருக்க வேண்டியதானே, ஓவரா வசனம் பேசிட்டு இருப்பான். கொய்யால செத்தாடான்னு ஹல்கு பாஞ்சு வந்து ஒத்தே அடி. அவ்வளவுதான், அந்த அட்டுமா அங்கேயே மாட்டே. என்ன கொந்தளிக்கிற ஹல்கு பையில பார்த்தாதான் எல்லாம் பயந்துருவானுங்க. ஏன்னா அவனுக்கு தான் கோவம் தான், யார் அடிக்கிறான் என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியாதே. ஒரு வழியா அயன்மேனும் தாரும் அவனை பேசியே கூல் டவுன் பண்ணிடுவானுங்க. நெக்ஸ்ட் என்ன, அயன்மேன் அந்த தீவுக்கடியில வெல்டிங் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். பின்ன மறுபடியும் இந்த மாதிரி கீழே விழக்கூடாது இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாசத்தோட பெஸ்ட் அவெஞ்சர் ஹல்கு தான் சொல்லுவாங்களா. அப்ப அவங்க இருக்க ஏரியாவுல கடமுடன்னு ஒரு சவுண்ட். என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்து எட்டி பாப்பானுங்க. பயபுள்ள மொத்த ஃப்ரிட்ஜையுமே எடுத்து வாயில கவுத்திட்டு இருப்பான். நீ நடத்துறாஜான்னு நம்மளால சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.